அரகஜா அப்படின்னு சொல்லும் பொழுது முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றதிலிருந்து எதிர்கட்சி ஆகட்டும் மற்ற கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் எதுக்குமே ரியாக்ஷனே பண்ணல, அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஆனால் பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் எப்படி பதிலம்பு விடணுமோ விட்டுட்டார். எதுக்குமே பயப்பட மாட்டாரு, அஞ்ச மாட்டாரு, மற்றவங்களை விட வித்தியாசமா சிந்திப்பார். அப்படிப்பட்ட ஒரு சக்தியை கூட அந்த அரகஜா அவருக்கு வழங்கி இருக்கு நான் சொல்லுவேன். அரகஜாங்கிற விஷயம் நெற்றியில் வைத்த மறுகணம் தன்னுடைய சக்தியை காண்பிக்க ஆரம்பித்து விடும். அரகஜா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு மையே. அரகஜாங்கிறது முற்றிலும் மூலிகை சார்ந்த விஷயம். நடக்க முடியாத விஷயத்தை நடத்தி காட்டுவதற்காகவும் பல விஷயங்களை சாதித்து காட்டுவதற்காகவும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்காகவும் சித்தர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லுது. அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் யார் இட்டுக்கிறாங்களோ நெத்தியில அவர்களை அமைதிப்படுத்தி எதிரிகளை வெல்வதற்குன்னா பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை, அமைதியாலேயே ஜெயிச்சிடலாம். அப்போ அதற்கு கூட இந்த அரகஜா பயன்படுது. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் மன்னை நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் நெற்றியில ஒரு மை ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. அது மையா இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பொட்டான்னு சொல்லிட்டு ஆராயும் போது அதன் பேர் அரகஜா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பொட்டு நிறைய பேர் வச்சு நான் பார்த்துருக்கேன். பட் இவர் பர்டிகுலர் வச்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த மக்களுமே இந்த பொட்டு எங்க கிடைக்குது, இதோட மகிமை என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த அரகஜாவோட பவர் என்ன, ரகசியம் என்ன? டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். அரகஜா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு மையே. இந்த குழந்தைகளுக்கு காலில் இடுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்தியில் வைப்பாங்க, அது மாதிரியான ஒரு மை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மைங்கிறது வேற, அரகஜாங்கிறது முற்றிலும் மூலிகை சார்ந்த விஷயம். இதை சித்தர்கள் நடக்க முடியாத விஷயத்தை நடத்தி காட்டுவதற்காகவும் பல விஷயங்களை சாதித்து காட்டுவதற்காகவும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்காகவும் போகர், இடைக்காடர், திருமூலர் போன்ற சித்தர்கள் எல்லாம் நல்ல காரியத்தை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முறையை ஈசனிடமிருந்து கற்றுக்கொண்டதாக சித்தர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லுது. அதுல முக்கியமா எப்படி ஒரு பழனி முருகன் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டாரோ அதுபோல இந்த அரகஜாவை உருவாக்குவதற்கென்று சில பொருட்கள் இருக்குது. முக்கியமா சொல்லும் பொழுது புனுகு, இது ரொம்ப ஒரு அதி அற்புதமான ஒரு மருந்து. இது பூனை, புனுகு பூனைன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தா நமக்கு கிட்டேயே போக முடியாது, அவ்வளவு ஒரு நாற்றம் அடிக்கும். ஆனால் அந்த பூனையிடமிருந்து தான் அந்த புனுகுன்னு சொல்லக்கூடிய பொருள் பெறப்படுகிறது. நீங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வமாக விளங்கக்கூடிய கால பைரவருக்கு இந்த புனுகு சாத்தக்கூடிய வழக்கம் உண்டு. இன்னும் சொல்லப்போனா நீங்க சீர்காழி பக்கத்துல இருக்கக்கூடிய சட்டைநாதருக்கு புனுகு சட்டம்னு சாத்துவாங்க. அதெல்லாம் காரியத்தை முழுவதுமாக நம்ம பக்கம் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துரும். அப்போ அந்த புனுகுன்னு சொல்லக்கூடிய பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக புனுகு இவ்வளோ சின்ன டப்பாவில் தான் கொடுப்பாங்க. அதை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நகத்தளவு தான் இருக்கும். அதுவும் ஒரிஜினலா அப்படிங்கிறது கூட டவுட்டு தான். ஏன்னா அந்த புனுகு டப்பாவை திறந்தோன்னையுமே அந்த வாசனை அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துடும். அதுதான் உண்மையான புனுகுன்னு சொல்லப்படுது. அப்போ அதுக்காக மற்றவங்களாம் இப்போ விற்கிறது போலியா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா அந்த புனுகு பூனையே ரொம்ப அந்த இனமே அழிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருளுக்கு அவ்வளோ வலிமை. அப்போது அந்த புனுகுக்கே அவ்வளவு வலிமை, அவ்வளோ ஒரு பெரிய பவர் இருக்குன்னா இந்த அரகஜால முதல் நிலை பொருளாக மூலிகையாக அந்த புனுகைத்தான் கலக்கிறார்கள். அடுத்தது அத்தர். அதில் சிறப்பான அத்தரை எடுத்து இதோடு ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவில் அதை கலக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு இருக்கு. நாட்டு சந்தனம்னு சொல்லுவாங்க. நாட்டு சந்தனம்னா நம்ம வழக்கமா இருக்கிற மாதிரியான சந்தன கட்டை வாங்கி அரைத்து, நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் சந்தனத்துக்கும் உண்மையான சந்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்ப நார்மலா கடைகளை நம்ம வாங்குறோம், அதெல்லாம் நீங்க லைட்டா கொஞ்சம் தண்ணி விட்டாலே அது இதுவாக ஆரம்பிச்சிடும். பட் நீங்க உண்மையான சந்தனத்தை அரைக்கும் போது அதை நீங்க உருண்டையாவே உருட்ட முடியாது, அது லிக்விடாவே தான் வந்துட்டு இருக்கும். அது கொஞ்சம் காஞ்சி போய் அப்புறம் தான் அந்த பக்குவத்துக்கு வரும். இன்னும் ஒண்ணு, அந்த நாட்டு சந்தனத்தை நீங்க அரைக்கும் பொழுதே வாசனையே அந்த இடத்த தூக்க ஆரம்பிச்சிடும். இதை திருப்பதி, ஸ்ரீரங்கம் மாதிரியான முக்கியமான திருத்தலங்களை தான் நீங்கள் பார்க்கலாம். 2. அப்போது அத்தர், புனுகு, நாட்டு சந்தனம் இதை 3ஐயும் கலந்து அதற்கடுத்ததாக விளக்கெண்ணெய் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விளக்கெண்ணெய் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவ உலகத்தில், சித்த மருத்துவத்தில் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லப்படுது. அந்த விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்துவாங்க. இந்த அரகஜா தயாரிக்கவும் ஒரு சிட்டிகை விளக்கெண்ணெய் அதில் சேர்க்கப்படும். அதுபோல அடுத்ததாக சொல்லும் பொழுது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை பற்றி உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். திருப்பதி பெருமாள் நெத்தியில் போட்டுக்கிறதும் பச்சை கற்பூரம் தான். அந்த பச்சை கற்பூரத்தை தான் குழைச்சி நெத்தியில் வந்து நாமமாக போட்டுக்கிறாரு. இந்த பக்கம் வந்து ஸ்ரீபாத ரேணுகம்ங்கிற அளவில் கொடுக்குறாங்க. அந்த பச்சை கற்பூரம் அதில் கலக்கப்படும். இத்தனை வகைகளும் கலந்து அதை ஒரு பௌர்ணமி தினத்தன்று சந்திரனுடைய பார்வையில் சந்திர ஒளி இருக்கக்கூடிய நேரத்தில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஒளி வந்து பொதுவாகவே இப்போ மருத்துவர்களே சித்த மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சந்திர ஒளியை வாங்குங்க. இப்போ சன் பாத் எடுக்கிற மாதிரி மூன் பாத் எடுங்கன்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி வரக்கூடிய அளவுக்கு மொட்டை மாடியில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அதை பாருங்க அப்படிங்கிறாங்க. அந்த பவர் இறங்கிச்சுனாலே சந்திரனை மனோகாரகன்னு சொல்லுவாங்க. அப்போ சந்திரன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் வருவார்ந்தார்னா அவர் எதையும் சாதிப்பார். எதுக்குமே பயப்பட மாட்டார், அஞ்ச மாட்டார், மற்றவங்களை விட வித்தியாசமாக சிந்திப்பார். அப்படி ஒரு சிறப்பு சந்திரனுக்கு உண்டு. இந்த மூலிகையுமே சந்திரனுடைய ஆதிக்கத்துக்குள்ள தான் வருது. அதனால தான் பௌர்ணமி தினத்தன்று வீட்டில் நாமே இதை செய்யலாம். இதையெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவும் செய்யக்கூடாது சார். இது ஸ்டாக் இல்லாமல் கரெக்டாக தீந்ததுக்கு அப்புறம் செய்யணும். அந்த மாதிரி கணக்கு நாளைக்கு தீரப்போதுன்னு அதுக்கு முதல் நாள் செய்யலாம். ஒரு 15 நாள் அளவு என்ற அடிப்படையில் தான் இந்த அரகஜாவை உருவாக்க வேண்டும். இப்போ கடையில் கொடுக்குறாங்களே வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஆனால் நேர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அரகஜாவை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் சக்ஸஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் பண்ணலாம். இல்லை வீட்லேயே நான் சொன்ன மெத்தடில் பௌர்ணமி தினத்தன்னைக்கு உட்காந்து இதையெல்லாம் ஒன்று கலந்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்முடைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து ஒரு இடிக்கல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு ஒயிட்டில் இருக்கும், அதில் வந்து ஒரு இடி இது மாதிரி இருக்கும், அதை இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான பக்குவத்தில் தான் இந்த அரகஜாவை உருவாக்க வேண்டும். அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் அரகஜாவை வெத்தலையில் தான் எடுக்கணுங்கிறாங்க. வெத்தலையில எடுத்து ஏன்னா வெற்றிலை அதற்குள் வைத்துத்தான் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு மோதிர விரல் இருக்கு பாருங்க, அதில் தான் எட்டு ஒரு சின்ன ஒரு பொட்டு இந்த 2 புருவங்களுக்கு மத்தியில் தான் அதை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வெற்றிலையில வந்து அந்த மை போட்டு பார்க்கறதுன்னு சொல்றது வந்து அந்த மை இல்லை, நல்லா நீங்க கேட்டீங்க. இப்போ இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதுல அரகஜான்னு நான் சொன்னது வந்து இந்த விஷயங்கள். அந்த மை போட்டு பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு சில மூலிகைகள் இருக்கிறது. அந்த மூலிகைகளை கொண்டு வந்து அது இன்னி வரைக்கும் வெளியில கொண்டு வரல. அந்த ஏன் சொல்லலைன்னா தெரியாதா அப்படின்னா சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். அந்த மூலிகைகள் பெயர்களும் சொல்லலாம். ஆனால் அது நம்ம கண்ணுக்கே தெரியாது சார். குற்றாலம், கொல்லிமலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிஷிகேஷ் மாதிரியான பகுதிகளில் தான் அந்த மூலிகை செடி இருக்கும். அதை பயன்படுத்தி அது குறிப்பிட்ட நாளில் எடுத்துகிட்டு வந்து அதுக்கான ஒரு பட்டு இதுன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே தான் சேர்த்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அவ்வளவு பக்குவமாக கொண்டு தான் அதையும் இதையும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மை போட்டு பார்க்கக்கூடிய விஷயத்தில் அரகஜாவும் பயன்படுத்தப்படும் 1/4 பங்கு மட்டும். மற்ற இந்த மூலிகையோடு சேர்ந்து அந்த விஷயத்தை தான் சேர்ந்து அந்த ஒரு வெத்தலையில் வச்சு பார்ப்பாங்க. இதை இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் இந்த அரகஜாங்கிற விஷயம் நெற்றியில் வைத்த மறுகணம் தன்னுடைய சக்தியை காண்பிக்க ஆரம்பித்து விடும். அது நெற்றியில் வச்ச உடனேயுமே ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஒரு கோடை வாசஸ்தலத்துக்கு போகிறோம், ஒரு சிம்லாவில் இருக்கோம், ஊட்டியில் இருக்கோம்னா அப்படியே மனசு குழுன்னு இருக்கும் பாருங்க. அப்படியான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அப்போ முகத்திற்கு ஒரு தேஜஸ், ஒரு ஒளியை ஏற்படுத்தி கொடுக்கும். இயல்பாகவே கருப்புங்கிறது எல்லாரும் வந்து துறக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் கண்ண பகவானிலிருந்து ராமச்சந்திர மூர்த்தியாக நாம் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாருமே கருமை நிறத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த கருமை நிறத்தில் வரக்கூடிய இந்த பொட்டு என்பது கண்டிப்பாக ஒரு அதாவது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் சாதாரண மை அப்படிங்கிறது அப்படியே கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கிங்கன்னா அப்படி கையில் ஒட்டிடும். அதை நீங்கள் வந்து கழுவுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அரகஜா எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து தடவிட்டீங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக வாஷ் பண்ணாலே போயிடும், வாசனை இருந்து கொண்டிருக்கும். இதுதான் இந்த 2க்கும் உண்டான விஷயம். அப்போ பொதுவாகவே சார் இறை ஆற்றலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வலிமையான மருந்தாக இது பயன்படுத்தப்படுகிறது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சனம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் இந்த அஞ்சனம் அப்படிங்கிறது கேரள பகுதி அந்த நம்பூதிரிகள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா இந்த கண் புருவத்தில் தீட்டிக்கொள்வார்கள். புருவத்தில் 2 பக்கமும் தீட்டிக்கிட்டு அந்த ஒரு உருட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் புருவத்தில் வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்மளை நோக்கி உட்காந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வார்கள். அது எப்படின்னா அந்த அஞ்சனத்தினுடைய மகிமை. அந்த அஞ்சனம் என்பது கூட கிட்டத்தட்ட ஒரு அரகஜா மாதிரி தான் சொல்லலாம். ஆனால் அதில் வந்து வாசனை வேற வாசனை வரும்.
இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இந்த அரகஜாவை வந்து இறை வழிபாட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா சிவராத்திரியில் சிவபெருமான் வழிபாட்டில் உண்டு, பைரவருக்கு சாத்துவாங்க, அகோர வீரபத்திரருக்கு சாத்துவாங்க. சிவபுராணத்தை வந்து சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அகோர வீரபத்திரர் வந்து தட்சயாகத்தை வீழ்த்துவதற்காக வந்தார், தட்சனுடைய தலையை வெட்டி வீழ்த்தியவரும் இந்த அகோர வீரபத்திரர் தான். அப்படி அந்த அகோரமா வந்தப்போ அவரை சாந்தம் செய்வதற்காகவும் அவரை அமைதிப்படுத்துவதற்காகவும் நறுமணம் மிகுந்த இந்த அரகஜா அப்பொழுதே தேவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக ஒரு குறிப்பு இருக்குது. அப்போ இதற்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பு என்னவென்றால் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல். யார் இட்டுக்கிறாங்களோ நெத்தியில் அவர்களை அமைதிப்படுத்தி, நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன் சார், சட்டசபை நான் நடந்ததை நீங்கள் பார்த்தீங்க. முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றதிலிருந்து எதிர்கட்சியாகட்டும் மற்ற கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் எதுக்குமே ரியாக்ஷனே பண்ணலை, அமைதியாக உட்கார்ந்துருக்கார். எல்லாரும் அவர் மேலே அம்பு போட்டுகிட்டே இருக்காங்க, இவர் எதுக்குமே பதில் சொல்லலை. ஆனால் பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் எப்படி பதில் அம்பு விடணுமோ விட்டுட்டார். அதையும் நீங்கள் பார்த்தீங்க. டென்ஷன் ஆகலை, அதுக்காக அந்த இடத்த விட்டு போகவும் இல்லை, கத்தலை, வேற எதுவுமே பண்ணலை. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை கூட அந்த அரகஜா அவருக்கு வழங்கி இருக்கு நான் சொல்லுவேன். அதாவது அதை குழைக்கும் போதே சித்தர்கள் சொல்றாங்க, வசி 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 வசி, இதை சொல்லிட்டு 21 முறை சொல்லிட்டு அதை எடுத்து நெத்தியில் வச்சுக்கணுங்கிறாங்க. இப்போ நேயர்கள் பார்ப்பாங்க, பல கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வந்தால் நடந்துருமா சார்? நம்பிக்கை இல்லாமல் எதை செய்தாலும் அது பலன் தராது சார். கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை, ஒரு சாதாரண ஒரு அருகம்புல்லை எடுத்து இந்த புல் எனக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு அந்த உணர்வோடு நாம் வந்து செய்யும் பொழுது பெரிய மாற்றம் ஏற்படுத்தும். மருத்துவர்கள்ட்ட போகிறோம், அவர் மாத்திரை எழுதி கொடுக்குறாரு, அவருக்கு அந்த மாத்திரையை பற்றி தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் எந்த நம்பிக்கையில் நம்ம சாப்பிட்றோம்? மருத்துவர் எழுதி கொடுத்துருக்காரு, அப்போ அது கரெக்டாக இருக்குன்னு சாப்பிட்றோம், உண்மையிலேயே அந்த நோய் குணமாயிடுது. இதைத்தான் சித்தர்கள் சொல்லுகிறார்கள், நம்பி வந்தால் இறைவன். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனதில் நம்பிக்கையை விதைப்பதற்கும் எதிரிகளை வெல்வதற்குன்னா பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை, அமைதியாலேயே ஜெயிச்சிடலாம். அப்போ அதற்கு கூட இந்த அரகஜா பயன்படுது. குறிப்பாக நம் டிவைன் தமிழில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு சொல்றேன், படிக்கக்கூடிய மாணவர்கள், தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நெற்றியில இதை வச்சுக்கிட்டு படிக்கும் பொழுது கவனம் சிதறாது. டைவர்ஷன் இல்லாம அப்படியே, அதாவது ஒரு மாணவன் வந்து எனக்கு இந்த இதுவே ஏறலைன்னு சொல்கிறான்னு வச்சுங்க, ஒரு 5 நாள் தொடர்ந்து இதை நெத்தியில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தார்னா ரொம்ப சீக்கிரமாக அவர் படிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்பது அவருக்குள் மனனமாகிவிடும். இதையும் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அது சரியான பக்குவத்தில் கலக்கப்பட வேண்டும். சரி, எங்களுக்கு சார் அதெல்லாம் தெரியாது, அது எங்கே இருக்குது, நாங்கள் போய் பார்க்க முடியுமா? வீட்டில் நீங்கள் செய்யணுன்றீங்க, இதெல்லாம் எடுத்து செய்யறது எங்களுக்கு வேறு வழியே இல்லை. கடையில் இருக்கக்கூடிய நாங்கள் அரகஜாவை வாங்கிக்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கி நம்பிக்கையோடு இறை சன்னிதானத்தில் வச்சிருங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முருகன் சன்னிதானமோ, விநாயக பெருமானோ, இல்லை சக்கரத்தாழ்வாரோ, பெருமாளோ, நரசிம்மரோ அவர் பாதத்தில் ஒரு வெத்தலையில் வச்சு அந்த பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தாராளமாக பெரியவங்க கையால் வைக்க சொல்லுங்கள். அப்படி வைக்கும் பொழுது நிச்சயமாக பெரிய மாற்றத்தை அந்த மாணவர்கள் வாழ்வில் சந்திப்பார்கள். இப்போது நீங்கள் வேற எதை வச்சாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் கற்பிக்கப்படும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நெற்றி, கண், இமை, புருவம், மூளை அனைத்தையுமே ஒரே புள்ளியில் இணைக்குது. நெற்றியில் வைக்கக்கூடிய எந்த ஒரு திலகமாக இருந்தாலும் அது அவரை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவனால் கொண்டு வரப்பட்ட ஒரு மெத்தடு தான் சார். அதனால இந்த அரகஜா அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. ஆதி காலத்தில் அரசர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கிருஷ்ணதேவராயர் பயன்படுத்தி இருக்கார், அவருடைய வாழ்க்கை குறிப்பில் இருக்குது. நீங்க கிருஷ்ணதேவராயுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, பிஜப்பூர், கோல்கொண்டா, பீரார், பீடார், அகமது நகர் 5 இடத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தார். அது வரைக்கும் இருந்த அந்த சாம்ராஜ்ய பேரரசர்கள், விஜயநகர அரசர்களை விட தனிப்பெரும் அரசராக இந்த கிருஷ்ணதேவராயர் விளங்கியதற்கு கூட அவர் நெற்றியில் வைத்த அரகஜா ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை பெற்றது. அவர் இறக்கும் வரை அவரை வெல்வதற்கு யாருமே இல்லை. நவரத்னங்கள், அஷ்டதிக்கஜங்கள் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய இமாலய சாதனையை கிருஷ்ணதேவராயர் படைத்தார் என்றால் அவருக்கு சிறப்பாக நெற்றியிலே வைக்கப்பட்ட அந்த அரகஜா ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்தது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்முடைய முதலமைச்சர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவர் இட்டுக்கிறார் நான் நினைக்கிறேன் சார். நம்ம நேயர்களுக்காக ரொம்பவே அழகா நிறைய விஷயம் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி சார்.